ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் இந்த மேஷ மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் அதனோட பாதங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இது சொல்கிறது சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கிருந்து இந்த 4 கட்டங்களையும் சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சிம்ம மண்டலம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த 4 கட்டங்களையும் தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தனுர் மண்டலம், இது சிம்ம மண்டலம், இது மேஷ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேஷ மண்டலத்தில் கேதுலிருந்து புதன் வரைக்கும் ஒரு செட் ஆஃப் நட்சத்திரங்கள் இந்த மேஷ மண்டலத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் நட்சத்திரங்கள் இந்த சிம்ம மண்டலத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் இங்கே எப்படி கேதுவுடைய அஸ்வினியில் தொடங்குதோ அதே மாதிரி இங்கே கேதுவுடைய மகமில் தொடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மகம் 4 பாதங்கள் இந்த சிம்மத்தில் இருக்கும், ஓகேங்களா? அடுத்து சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் 4 பாதங்கள் இங்கே சிம்மத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சுக்கிரன், ஓகேங்களா? இந்த 4 மகம் 4 சுக்கிரன் இருக்கும். அப்போ இங்கே 8 வந்துருச்சு. இனி 1 ஒரே ஒரு பாதம் இருக்குது. அதுக்கு இந்த சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். சூரியனோட உத்திரம் இங்கே ஒரு பாதம் இருக்கும். எப்படி இங்கே சூரியனுடைய உத்திரம் சூரியனுடைய கிருத்திகை ஒரு பாதம் இங்கே இருக்க மாதிரி சூரியனுடைய உத்திரம் இங்கே ஒரு பாதம் இருக்கும். அடுத்த 3 பாதங்கள் சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் இங்கே 3 பாதங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள் இங்கே இருக்கும். இங்கே 3 4 7 பாதங்கள் இங்கே இருக்குது. 8 9 2 பாதங்கள் வரணும் இல்லைங்களா? அந்த செவ்வாயுடைய 2 பாதங்களான சித்திரை நட்சத்திரம், அதாவது உத்திரத்தில் 3 பாதம் இருக்கும், அஸ்தத்தில் 4 பாதங்களும் இருக்கும், சித்திரை நட்சத்திரத்தில் 2 பாதங்கள் இங்கே இருக்கும். இதில் 9 பாதங்கள் இங்கே கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேங்களா? அடுத்து இந்த சித்திரை நட்சத்திரத்துடைய 2 பாதங்கள் இங்கே துலாத்துக்குள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செவ்வாய் முடிஞ்சது ராகுவுடைய சுவாதி நட்சத்திரம் இங்கே 4 பாதங்கள் வச்சுட்ருக்கோம். 4 சுவாதி. அப்போ இங்கே 6 பாதங்கள் இங்கே வந்துருச்சு. 2 சித்திரையுடைய பாதம், 4 சுவாதியுடைய பாதம் இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கே 6 வந்தாச்சுன்னா மிச்சம் 3 பாதங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய விசாகம் 3 பாதங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சித்திரை 2 பாதம், சுவாதி 4 பாதம், விசாகம் 3 பாதம் அப்படின்னு இங்கே இருக்கும், ஓகேங்களா? இப்போது அடுத்தது இந்த விசாகத்துடைய 4வது பாதம் இங்கே விருச்சகத்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். விசாகத்துடைய 4ஆம் பாதம் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் சனியுடைய அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த விருச்சக கட்டத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இங்கே 4 அனுஷம் 4 முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ 5 தானே இங்கே இருக்குது. இது விசாகம் ஒரு பாதம். அடுத்து அனுஷம் 4 பாதங்கள்னால் 5 பாதங்கள் தாச்சு. இன்னும் 4 பாதங்கள் வந்தால் தான் இங்கே கம்ப்ளீட் ஆகும். அந்த 4 பாதங்களும் புதன் கேட்டை நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இங்கே 4 பாதங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இங்கே 4 கேட்டை இருக்கும். இங்கேயும் 9 பாதங்கள் இருந்து இந்த செட் ஆஃப் நட்சத்திரத்தோட எல்லா நட்சத்திரங்களும் இந்த சிம்மத்தில் ஆரம்பித்து விருச்சகத்தில் முடிகிறப்போ இது சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த 4 கட்டத்தை தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனுர் மண்டலத்தில் திரும்பியும் ஆரம்பிக்கிறது கேதுவுடைய மூல நட்சத்திரம். அடுத்து 4 பாதம் போக மிச்சம் அடுத்த 4 பாதங்கள் சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம். பூராடம் 4 பாதம், ஓகேங்களா? அடுத்து இங்கே ஒரு பாதம் பாக்கி இருக்கு இல்லையா? 4 4 8 தான் ஆச்சு. இனி ஒரு பாதம் அதே சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் அங்கே இருக்கும். இந்த 9 பாதங்களும் தான் இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த உத்திராடத்துடைய 3 பாதங்கள் இங்கே இருக்கும். சூரியன் முடிஞ்ச அடுத்தது என்ன வரும்? சந்திரனோட நட்சத்திரமான திருவோணம் 4 பாதங்கள் இங்கே வரும். 4 பாதம், ஓகேங்களா? திருவோணம் முடிஞ்சு செவ்வாயோடைய இங்கே இப்போ எவ்வளோ ஆச்சு? 7 ஆச்சு. 8 9 2 தான் பாக்கி இருக்குது. அப்போது இங்கே செவ்வாயோடைய அவிட்ட நட்சத்திரம் 2 பாதங்கள் இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ், அவிட்டம். அப்போது இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 3, திருவோணம் 4, அடுத்து 2 அவிட்டம். இங்கே 9 பாதங்கள் இங்கே வந்துடும், ஓகேங்களா? இப்போது திரும்பியும் இந்த அவிட்டம் 2 பாதம் கும்பத்துக்குள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவிட்டம் 2 பாதம்,
அடுத்து அவிட்டம், செவ்வாயோட அவிட்டம் முடிஞ்சு ராகுவுடைய சதயம் 4 பாதங்களும் இங்கே தான் இருக்கும். குருவுடைய இப்போ இங்கே 6 இருக்கா, இன்னும் 3 வேணும். குருவுடைய பூரட்டாதி 3 பாதங்கள் இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். 9 1 2 3 4 5 6 7 8 9 9 பாதங்கள் இங்கே இருக்கும். குருவுடைய பூரட்டாதி இங்கே 1 பாதம். அடுத்து சனியுடைய உத்திரட்டாதி 4 பாதங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புதனுடைய ரேவதி 4 பாதம். ரேவதி 4. அப்போ இங்கே 9 பாதங்கள். இதுதான் வந்து இந்த பாதசாரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கிரகங்களுடைய பாதசாரம், அதாவது அஸ்வினியில் தொடங்கி ரேவதி வரைக்கும் ஒவ்வொரு 30 டிகிரிலையும் 9 பாதங்கள் வச்சு கிரகங்கள் இந்த 360 டிகிரியை நிறைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 9 கிரகங்களும் 3 நட்சத்திரங்களை வச்சு அந்த 3 நட்சத்திரங்களும் 4 பாதங்கள் வச்சுருக்கு. அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் இன்ட்டு 4 பாதங்கள் அப்படிங்கிறப்போ 108 பாதங்கள் வரும். அந்த 108 பாதங்களும் இந்த 360 டிகிரிஸ் முழுக்க 108 பாதங்களையும் நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு நட்சத்திர பாதத்துக்கும் 3 டிகிரி 20 மினிட் போட்டோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட் வந்துடும். அந்த 13 டிகிரி 20 மினிட்டாக 27 கணக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த 360 டிகிரிஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு டிகிரி கூட எந்த இடத்துலையும் காலியாக இல்லாமல் எல்லா டிகிரிகளையும் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைச்சு ஒரு பாதை மாதிரி அமைச்சு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாதையில் தான் இந்த கிரகங்கள் சுற்றி வரும். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம வந்து சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நட்சத்திரம், அதாவது இந்த அஸ்வினியில் பயணிச்சிட்ருக்கு கிரகம் அப்படின்னா அந்த 13 டிகிரி 20 மினிட் தாண்டினதும் அது பரணிக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பரணியிலிருந்து சூரியனுக்குள்ளே போயிடும். இந்த கோடெல்லாம் அது ஒன்றும் செய்யாது. கோடுங்கிறது 30 டிகிரிகளுக்கு ஒரு கோடு. நம்ம 30 டிகிரிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோடு போட்டிருக்கோமோ தவிர, இப்போ இந்த சூரியன் இங்கே ஆரம்பிக்குது, ஒரு பாதம் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சூரியன் முடிகிற வரைக்கும் அந்த கிரகங்கள் அந்த சூரியன் மேலேயே தான் பயணிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறமா தான் அந்த சூரியன் முடிஞ்சு சந்திரனுக்குள்ளே போகுமோ தவிர நடுவில் இந்த கோடு இருக்குது அப்படிங்கிறக்காகலாம் அந்த கிரகம் அந்த இடத்துலலாம் ஸ்டாப் ஆகிடாது. இதை தான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது குரு பயிற்சி அதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? அந்த குரு பயிற்சி அப்போது சூரியன் மேலே போயிட்டுருக்க ஒரு கிரகம் இந்த இதை தான் தாண்டுது. அதாவது மேஷம் அப்படிங்கிற கட்டம், நீங்கள் 30 டிகிரிக்கு ஒரு கோடு போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கோட்டை தான் அது தாண்டுதோ தவிர அது வந்து சூரியன் மேலேயே தான் போயிட்டுருக்கோம். அந்த பலன்கள் எந்த விதத்துலேயும் மாறவே மாறாது. அது வந்து சூரியன் கூட ஒரு கிரகம் இருக்கும்போது, இப்போ குரு பயிற்சி வந்தது இல்லைங்களா, அந்த குரு பயிற்சி கூட இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சூரியன் மேலேயே தான் குரு போயிட்டுருக்காரோ தவிர சூரியன்லேருந்து அவர் வேறு இதுக்கெல்லாம் எங்கேயும் மாறலை. அதனால் இது பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது. சும்மா ஒரு டிகிரியை தாண்டுறதெல்லாம் பயிற்சி கிடையவே கிடையாது. சூரியன் குரு வந்து அந்த சூரியன் மேலேயே தான் போயிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதனால தான் அந்த பயிற்சிகளெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது கேபி ஜோதிடர்கள் சொல்கிறோம். எல்லா ஜோதிடர்களும் குரு பயிற்சி தான் குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு அது ஆகிடும் இது ஆகிடும் அப்படி ஆகிடும்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கேபி முறையில் நாங்கள் வந்து அந்த கிரகம் ஒரு சூரியன் மேலே குரு போயிட்டுருக்காரு அப்படின்னா அதே பலன் தான் அந்த சூரியனை கடக்கிற வரைக்கும் அவர் கொடுப்பாரு. ஒரு டிகிரி மாறுறாருங்கிறக்காக வேறு பலனை எல்லாம் மாற்றி கொடுக்க மாட்டார். இப்போ இந்த சூரியன் தாண்டி சந்திரனுக்குள்ளே போவார் இல்லைங்களா, சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளே சூரியன் குரு போகிறப்ப தான் உங்களுக்கு சந்திரனோட சேர்ந்து குரு ஒரு பலனை மாற்றி கொடுப்பாரோ தவிர இந்த கட்டம் மாறுறப்பெல்லாம் சூரியன் மேலேயே தான் போயிட்டுருப்பார். அதனால் உங்களுக்கு வந்து வேறு பலனெல்லாம் கிடைக்காது. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே வந்து இந்த இடத்துல கட்டம் மாறுறப்போ உங்களுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல ஆயில்யம்லேருந்து, அதாவது புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து அவர் பயிற்சியாகி கேதுவுடைய மக நட்சத்திரத்துக்குள்ளே இந்த இடத்துல போவார். அதனால் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்குள்ளே வர்ற குரு வந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ளே போகிறதுலாம் பயிற்சி கிடையாது. இந்த மண்டலங்கள் மாறுறாரு இல்லையா, மேஷ மண்டலத்திலிருந்து சிம்ம மண்டலத்துக்குள்ளே போகிறப்போ
கடகத்திலேருந்து சிம்மத்துக்குள்ளே போகிறப்போ, இங்கே விருச்சிகத்துக்குள்ளேருந்து தனுசுக்குள்ளே போகிறப்போ, இங்கே மீனத்திலேருந்து மேஷத்துக்குள்ளே போகிறப்போ 3 தடவை தான் கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம். அது இல்லாமல் இப்படி சூரியனுடைய இதிலிருந்து பயிற்சி ஆகுது, இந்த சூரியன் நட்சத்திரத்துலேருந்து சந்திரன் நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகுதுன்னு சொன்னால் அது பயிற்சின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த வெறும் கட்டம் டிகிரி மாறுறத நம்ம பயிற்சி அப்படின்னு ஏற்றுக்கவே முடியாது. அதனால் எனக்கு அஸ்வினியில் இந்த மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு வந்துட்டார், அதனால் என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்லாம் நீங்கள் தப்பு கணக்கு போட்டால் அதுக்கு நான் பொறுப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.